நடப்பாரா இந்த வல்லரக்க ரச்சுதனானவன் ஆட்சிக்கு வந்து சில காலம் சில வருஷம் நாட்டை சிறப்புடனே ஆண்டு வருகிறார். பல காலம் பல வருஷம் பௌஷுடனே ஆண்டு கொண்டிருக்கும் நாளையில் இந்த அரக்கனோட தேசத்தில மாதம் 1 மழை பொழிந்து வருடம் 30 நெல் விளைந்து நாடு செழித்து நல்ல மழை பொழிந்தது. காலமழை பொழிந்து கட்டிச்சம்பா விளைய இந்த 56 தேசத்திலே ஆண்டு வரும் மன்னரும் சரி மக்களும் சரி இந்த அரக்கனுடைய நாட்டுக்கு பகுதி பணம் கொடுப்பாரா பாத பணிவடைகள் நடத்துவாரா பணம் கொடுப்பாரா ஏவல் பணிகள் எல்லாம் செய்வாரா மக்கள் எல்லாம் வீட்டு வரி காட்டு வரி கரெக்டா கொடுத்தா பஞ்சாயத்துல ஏகப்பட்ட பணம் இருக்கும் மக்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை செய்யலாம் வேண்டிய நன்மைகளை செய்யலாம். ஆகையாலே அரக்கனுடைய தேசத்திலே மக்கள் எல்லாம் வரி பணம் இரிசா பணம் கப்ப பணம் கொடுக்க அரக்க நாட்டுல செல்வாக்கு பெருகிட்டு அரமனை கஜனாபுரம் பணமா பொங்கி வழியுது. சரி ஒரு மனிதனுக்கு பணம் வந்தாலே கூடவே அகமுஞ்சி அந்த கண்டிப்பா உண்டு. 10 ரூபாய் இல்லாத வரைக்கும் பாருங்க அப்புறாணி மாதிரி இருப்பாரு செடிக்குள்ள விழுந்த பணையா மாதிரி இருப்பாரு. 10 ரூபாய் பையில இருந்துட்டா போதும் என்னை விட ஆமா என்னை விட கெட்டிக்கார இந்த ஊர்ல யாருக்கா நெஞ்ச நிமித்துக்கிட்டலாம் அப்படி இருந்து வரும் நாளையில் இப்படியாக இருந்து வரும் நாளையில் அந்த வல்லரக்க ராஜுதான் பணத்தை கண்டான் கடவுளை மறந்தான். ஆமா இந்த 56 தேசத்திலே ஆண்டு வரும் மன்னரும் சரி மக்களும் சரி நம்மள கடவுள்னு கையெடுத்து வணங்குறாங்க. பகுதி பணம் கொடுக்கறான் பாத பணிவிடை செய்யறான் இருசா பணம் கொடுக்கறாங்க ஏவல் பணி செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது நாம ஏன் கடவுளை கையெடுத்து வணங்கணும் அந்த ஆண்டவனை பத்தியா நினைக்கணும் என்று சொல்லி அந்த வல்லரக்க ராஜுதனானவன் அவன் ஆண்டவனே நினைக்க மாட்டான் நினைக்க மாட்டான் அடி பணிந்து பகவான் நினைக்க மாட்டான் பஞ்சாச்சரம் பூசம்மான் அவன் கடவுளைத்தான் நினைக்க மாட்டான் அரக்கங்கை எடுத்து வணங்க மாட்டான் வல்லரக்க ராஜுதனும் அவன் ஆண்டவன மறந்ததாலே அரக்கனோட தேசத்திலே 12 வருஷகால பருவம் மழை பொழியலே 6 வருடகால அங்கு இன்னும் மழை பொழியாம் வஞ்சமான வஞ்சமாற்றி வஞ்சமா இந்த பாவியாண்ட சீமையல் ஆமா ஆமா நானி நல்ல உருண்டவன் நாயகர நல்ல உருண்டவன் மன்னவர தொட்டப்பன் ஆளாக்கு உருண்டவன் ஆளனையும் தொட்டப்பன் பஞ்சவந்த காரணத்தான் 56 தேசத்திலும் ஆண்டு வரும் மன்னரெல்லாம் அரக்கனோட தேசத்துக்கு யாரும் பகுதி பணம் கொடுக்கலே பணிவடைகள் நடத்தலே சப்பனம் கொடுக்கலே அவர்கள் பணி செய்யலே பணம் கொடுக்கலே பணம் கொடுக்கலே பணிந்து நடக்கலே
ஆகிய பகவானை மறந்த ஒரு காரணத்தினால் பார்த்தார் சிவபெருமான். ஒரு நாடு செழிக்கும்னா நல்ல மழை இருக்கணும். மழை இருந்தாலே நாடு செழிக்கும், மக்கள் கையில பணப்புழக்கம் இருக்கும். இந்த அரக்க நாட்டில மாதம் 3 மழை பொழிந்து மருடம் 30 நெல் விளைப்பதுன்னு அரக்கந்த வரத்து வாரா. கடவுளை கையெடுத்து வணங்குவதையே மறந்துட்டானே என்ற ஆண்டவனாகிய சிவபெருமான் வர்ண பகவானை பிடித்து கட்டினார். வர்ண பகவானை பிடித்து கட்டே அரக்கன் ஆண்டு வரக்கூடிய 56 தேசத்திலும் 12 வருட காலங்கள் பருவமழை பொழியாமல் நாட்டு நல்ல மழை பொழியல, காலமழை பொழியல, கட்டிச்சம்பா விளையல, மழை தண்ணி இல்ல. பத்தியல மக்கள் எல்லாம் கடுமையான பஞ்சத்துல இருக்காங்க. பஞ்சத்துல அடிபட்டு கொண்டு இருக்காங்க. ஆமா, நாளி உருண்ட பஞ்சம், நாயகர தோற்ற பஞ்சம், மரக்கா உருண்ட பஞ்சம், மன்னவரை தோற்ற பஞ்சம், ஆளாக்கு உருண்ட பஞ்சம், அந்த ஆளனையே தோற்ற பஞ்சம். அவள் பஞ்சம் வந்த காரணத்தினாலே அரக்கனோட தேசத்துக்கு இந்த 56 தேசத்திலே ஆண்டு வரும் மன்னரும் சரி மக்களும் சரி அரக்கனுடைய நாட்டுக்கு யாரும் பகுதி பணம் கொடுக்கல, பாத பணிவிட செய்யல, இரிசா பணம் கொடுக்கல, ஏவல் பணி செய்யல, கிஸ்தி பணம் கொடுக்கல. அரக்க நாட்டுல செல்வாக்கு குறைந்தது. மக்கள் எல்லாம் வீட்டு வரி காட்டு வரி கொடுத்தா தான் பஞ்சாயத்துல பணம் இருக்கும். இல்ல அரமனை கஜானா புறங்க அலியாயிரும். அந்த அரக்க நாட்டுல மக்கள் எல்லாம் வரி பணம் இரிசா பணம் கொடுக்காத காரணத்தினால் அரமனை கஜானா புறங்க அலியாயிட்டு. செக்களவு ஒண்ணு இருந்தாலும் ஜதிக்கு உண்ண காணாது, அரையளவு ஒண்ணு இருந்தாலும் என்பதற்கினங்க அரமனை புறங்க கஜானா புறங்க அலியாச்சு. பத்தியலா பார்த்தான் வல்ல கராச்சுதன். ஓ மந்திரி வாரும் ஐயா. ஆமா, உனக்கு கொடுத்துக்க வேலை என்ன வேலை? அரமனை கஜானா புறங்க அலியா இருக்க என்ன வரணும்னா மன்னா, நம்ம நாட்டுக்கு 56 தேசத்திலே ஆண்டு வரும் மன்னரும் சரி மக்களும் சரி நம்ம நாட்டுக்கு வரிப்பணம் இரிசா பணம் கொடுத்து நாள் என்னாச்சு? 12 வருடம் ஆச்சு. 12 வருஷமா யாரும் பகுதி பணம் கொடுக்கல, பாத பணிவிடை செய்யல, இல்ல இரிசா பணம் கொடுக்கல, ஏவல் பணி செய்யல, இல்ல கிஸ்தி பணம் கொடுக்கல, கீழ் பணிந்து நடக்கல. ஐயா அதான் அரமனை கஜானா புறங்க அலி ஆயிட்டு. நான் மந்திரி பார்த்தான் வல்ல ரக்கராச்சுதன். ஓ மந்திரி, நீர் இப்பொழுதே சென்று அவனி கடை 56 தேசத்திலும் ஆண்டு வரும் மன்னரிடத்திலும் சரி மக்களிடத்திலும் சரி 12 வருஷத்துக்குரிய வரி பணம் இரிசா பணத்தை சேர்த்து மொத்தமா வாங்கிட்டு வரும். வட்டியை முதல்ல சேர்த்து வாங்கிட்டு வரோம். யாராவது பகுதி பணம் கிட்ட தவறினா எங்க மன்ன அரக்க ஓட விட்டு தலையா இருப்பான், உங்களை ஓட விட்டு தலையா இருப்பான்னு சொல்லும் என்று சொன்ன போது மந்திரி வருகிறான் 56 தேசத்துக்கும். எப்படி வருவான் என்று பார்த்தோமானால் வல்லரக்கன் மந்திரியோ மந்திரியோ வல்லரக்க மந்திரி 56 தேசத்துக்கு ஓடி வர ஓடி வர மந்திரியோ அந்த 56 தேசத்திலும் ஆண்டு வரும் மன்னரிடம் அந்த மந்திரியும் சொல்லுவானா வரும் பிள்ளை மன்னவரே வார்த்தை ஒன்று சொல்ல கேளும் அரக்கனோட தேசத்துக்கு 12 வருட காலம் யாரும் பகுதி பணம் கொடுக்கலே, பாத பணிவடைகள் நடத்தலே, இரிசா பணம் கொடுக்கலே, ஏவல் பணி செய்யலே, கிஸ்தி பணம் கொடுக்கலே, பணம் கொடுக்கலே, கீழ் பணிந்து நடக்கலே.
12 வருஷமா யாரும் பகுதி பணம் கொடுக்கல, அத பணிவிட செய்யல. இல்லை இங்க மண்ண அரக்க ஆமா பகுதி பணம் இருசா பணம் வாங்கி வர சொன்னாருன்னா ஆமையா அப்பதான் பார்த்தாங்க நாட்டை ஆளக்கூடிய மன்னர்கள் எல்லாம். சரி மந்திரி என்ன நாட்டு நடப்பு உமக்கு தெரியாத வரம் ஒண்ணும் கிடையாது. விவரம் தெரியாத ஆளு கிடையாது. நாட்டுல நல்ல மழை பொழிஞ்சு நாள் என்னாச்சு? நம்ம நாட்டுல நல்ல மழை பொழிஞ்சு நாள் என்னாச்சு? 12 வருஷமா நாங்களே மழை தண்ணி இல்லாம குடும்பங்கரையை அப்படிங்கி கும்பிய வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமா இப்ப வந்து வரி பணம் இருசா பணம் கேட்டுக்கிட்டு இருக்கீர் ஐயா. அடுத்த வருஷம் மழை இருக்கட்டும், அப்ப குடும்பங்கரை அதான் சிரிக்க அவளை கண்டவனே. இப்படி இருந்து வரும் வேளையில் வல்லரக்க ராஜுதனிடத்துல மந்திரி எடுத்து சொல்றாங்க, மந்திரி அடுத்த வருஷம் மழை இருக்கட்டும், மழை இருந்தது நான் 12 வருஷத்துக்கு வரி பணம் இருசா பணம் சேர்த்து மொத்தமா தரோம். மந்திரி கேட்டானா, ஏ மன்னா ஆமா நாடு விளைஞ்சா எங்களுக்கு என்ன, நாடு விளையாம போனா எங்களுக்கு என்ன, காடு விளைஞ்சா எங்களுக்கு என்ன, எங்களுக்கு தேவை வரி பணம் இருசா பணம் கிஸ்தி பணம் கொடுக்க முடியுமா முடியாதா? முடியும்னா முடியும் சொல்லுங்க, ஆனா முடியாதுன்னு சொன்னேன்னு வைங்க எங்க மண்ண அரக்க உங்களை ஓட விட்டு தலையறுப்பானா. இத கேட்டார் பாருங்க 56 தேசத்திலே ஆண்டு ஒரு மன்னர் எல்லாம் கோபம் கொண்டு ஏ மந்திரி உங்க மன்னங்களை ஓட விட்டு தலையறுப்பானா, பகுதி பணம் கொடுக்க முடியாது, உங்க மன்னனை வர சொல்லு, நான் சொல்வதை கேளப்பா, பகுதி பணம் நாங்களுமே கொடுக்கவே மாட்டோம், ஐயா கொடுக்கவே மாட்டோம், நாங்க படையெடுத்து சண்டை செய்ய நாங்க படையெடுத்து சண்டை செய்ய நாங்களுமே கொடுக்கவே மாட்டோம், நாங்க கொடுக்கவே மாட்டோம், ஏவல் பணி நாங்களுமே செய்யவே மாட்டோம், ஏவல் பணி நாங்களுமே செய்யவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். நாங்களுமே கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், நாங்க கீழ்பணிந்து நாங்களுமே நடக்கவே மாட்டோம், கீழ்பணிந்து நாங்களுமே நடக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். என்று சொல்லி மந்திரியின் இடமதி அங்கு மன்னவரும் சொன்ன போது பார்த்துட்டானே வல்லரே கோவங்கோண்டு கொதித்தெழுந்த வல்லரே மந்திரியின் இடமதி வரும் பிள்ளை மந்திரி, வரும் பிள்ளை மந்திரி வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. ஆமா ஆமா வரும் பிள்ளை மந்திரி வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. 56 தேசத்தில் நாமல் சண்டைக்குத்தான் போக வேண்டும், சண்டை கோடி நாட்டுமை கலகத்துக்கு போக வேண்டும், காலாற்பட திரட்டுமை யுத்தத்துக்கு போக வேண்டும், யுத்தத்துக்கு போக வேண்டும், படைகளை தந்திரட்டுமை மந்திரி படைய திரட்டும் சண்டைக்கு போனோம்னா அப்பந்தான் பார்த்த
மந்திரி என்ன மன்னா என்ன ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்டங்க சரியா தானையா இருக்கு கரெக்டா நெருவிக்கிற சண்டைக்கு போகணும் துடியா துடிச்சுக்கிட்டு நிக்கிற ஒத்த கால்ல தார் பாஜி கட்டி நிக்கிற ஆமா ஒத்த கால்ல தார்பாஜி கட்டி நிக்கிற ஆமா ஆமா சண்டைக்கு போறதுக்கு முன்னால நேர காலம் தெரியாம நிக்கிற எதிராளியின் பலம் தெரிஞ்சு சண்டைக்கு போனோம் ஆமா எதிராளி இளைச்சவன் ஒரு ஏமாந்தவனா இருந்தா போய் ஏறி அடிச்சிடணும் ஆமா எதிராளி கெட்டிக்காரம்னு வைங்க சரி ஐயா உங்களுக்கானதுன்னு ஒரு கும்பிட போட்டு ஓரமா ஒதுங்கிடணும் ஒதுங்கி போயிடணும் அவர் இந்த தெருவழியா தான் நம்ம இந்த தெருவழியா பாஞ்சிடணும் அவன் வட தெருவேலியே போனா நம்ம தெற்கு தெருவேலியே போயிடணும் இல்லைன்னா முதுகு கவாது ஆமா ஆகையால ஆமா என் மன்னா என்ன நீங்க சண்டைக்கு போகணும் துடியா துடிச்சு நிக்கல மன்னா ஆமா ஐயா நம்ம ஆண்டு கொண்டு இருப்பது 56 தேசம் தேசம் அதுல நம்மகிட்ட இருப்பது ஒரு தேசம் ஆமா மீதி அங்க இருப்பது 55 தேசம் அவங்க பக்கம் இருக்கு 55 தேசத்திலும் 55 யானைப்பட 55 குதிரைப்பட 55 ஒட்டகப்பட இருக்கு வீராதி வெட்டும் பட குத்தும் பட வீராதி வீரன் சூராதி சூரன் அத்தனை பேர் அங்கதான் இருக்கான் அவங்கிட்ட தான் இருக்கான் அருவாளை திடிச்சு ரெடியா இருக்கான் நம்ம போய் ஒத்தையில மாட்டேன்னு வச்சுங்க பனையா கொத்துற மாதிரி கொத்திடுவான் ஒத்தையில மாட்டணும் அப்புறம் அடிபட்டு தான் வீட்டுக்கு வரணும் ஆகையால என் மன்னா என்ன நான் சொல்வதை கேளுங்க ஆமா சண்டைக்கு போறதுக்கு முன்னால கத்திய திட்டாதீங்க மன்னா உங்க புத்திய திட்டுங்க ஐயா நம்ம ஒத்தையில போய் ஜெயிக்க முடியுமா முடியாது கூட்டத்துல போனோம்னு வைங்க ஒத்தையில போனோம்னா அடி போட்டு ஒத்தையில போனா தோலை உரிச்சு பம்பையில கட்டி அவன் பாட்டுக்கு இருந்து அடிப்பான் ஆகையால 56 தேசத்து ராஜாக்களை எதுக்க வேணுமானா மன்னா என்ன நான் சொல்வதை கேளுங்க நாங்கள் ஆண்டவன் நினைக்கணுமே அடிபணிந்து நடக்கணுமே பகவானை தானினே பார்த்தவம் இருக்கணும் கடவுளை தான் தான் நினைத்து கடியத்த வந்தான் இருந்து ஆண்டவன் இடமதிர எதிர்ப்பவரை சங்கரிக்க வர வாங்க மந்திரியும் சொல்ல போது சொன்ன போது அரக்கனவை அது சொல்வான் ஆமையா அந்த அரக்கனோட இடமதியில மந்திரியும் சொல்லுவான் எம் மன்னா நீங்க ஆண்டவனை நினைத்து அருந்தவன் இருக்க வேண்டும் பகவானை தான் நினைத்து பாரதவம் செய்தல்லவோ ஆண்டவனார் இடமதிலே வந்து எதிர்ப்பவரை சங்கரிக்க எரிக்காரம் வாங்கணும்னா எதிர்த்தவரை வாங்கிட்டு வந்தேன்னு வைங்க உங்க ஆள்காட்டி வரல நீட்டினா போதும் எதிர்த்து வர வந்தாலும் அருந்தால கடலை விழும் அந்த விரல் தூண்டு வரம் எரிக்க வரம் வாங்கி வர வேண்டும் அண்ணா என்று மந்திரியும் சொன்ன போது பார்த்தான் வல்லரக்கராஜுதன் மந்திரி நல்ல நேரத்துல நல்ல ஆலோசனை சொன்னேன் ஐயா நான் தான் கெட்டிக்காரம்னு போய் மாட்டேன்னு வைங்க என்ன பிடிச்சு துவச்சி எடுத்து புளிஞ்சு காய போட்டுருவான் ஆகையால என் மந்திரி இந்த நாடு நகரத்தை எல்லாம் மந்திரிடத்தில் ஒப்படைத்து விட்டு வல்லரக்கராஜுதனானவன் ஆண்டவனார் இடமதிலே எதிர்ப்பவரை சங்கரிக்க எரிக்க வரம் வாங்க வேண்டும் என்று வல்லரக்கராஜுதனானவன் எப்ப தவ கோரம் போடுறான் வல்லரக்கராஜுதன் தவம் இருக்க வேணும் அவன் தலைய முட்டை தான் அடித்தான் தலைய முட்டை தான் அடித்தான் கழுத்தில் உத்திராட்ச மாலை போட்டு காவி வெட்டி கட்டி கொண்டு செம்பு வாரி பிரிக்கொண்டு பொருளை எடுத்து
அந்த வல்லரக்க அச்சுதனானவன் நாடு நகரத்தை எல்லாம் மந்திரிடத்தில் ஒப்படைத்து விட்டு தவக்கோலம் போட்டுக்கொண்டு தவம் இருக்க வேணும் என்று சொல்லி தவப்பொருளை எடுத்து ஒரு பொட்டணமா கட்டுதான் 60 அடி கம்பத்தடி தூக்குனா அழகுடனே தவம் இருக்க வருகிறான் வல்லரக்கர் அச்சுதனானவன் அரண்மனை வாசல் பக்கம் வார போது அந்த காலத்துல பாருங்க பெரிய ஆளுக்கு சொல்லுவாங்க ஆனை வரும் பின்னே மணி ஓஷே வரும் உன்னை கேடு வரும் பின்னே கெட்ட மதிகள் வரும் உன்னை என்பதற்கினங்க அங்க அரக்கனுக்கு முன்னாலே ஆகாத சகுனமல் ஆகிடும் மாந்தனிய சாரை ஒரு காட்சி சப்பமது தடையும் ஆச்சு நாகம் ஒரு காட்சி ஒரு பாம்பு எதிராச்சு அங்கு வாழாத பெண்ணொரு அவன் மூளாத நெருப்படுத்து அரக்க முன்னாலே வருவாள் அங்க கருமவன படையீர அரக்கன கைகோர்த்து தள்ளுதையை அங்க செம்மவன படரியே அரக்கன செவியோர்த்து தள்ளிடும் ஆகாத சகுனமல் அது ஆகிற வேகையில் சகுனம் என்று வராம சண்டாள வல்லரே ஆகாத சகுனத்தை தான் அப்பாலே தள்ளி